ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன தேவையோ அதை தொடுன்னு சொன்ன உடனே உனக்கு தேவையானதை தொட்டுவிட்டு இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது செய்வேன்னு காத்துக்கிட்டு இருக்க உன்னை நான் எப்படி கவலைப்பட விடுவேன்? இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த எல்லா அம்சங்களும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. எப்போதுமே நல்லது எது கெட்டது எதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக கவனமாக இருந்தீன்னா உன் புத்திக்குள்ள அதை வச்சுட்டு உன் செயல்களை திறம்பட நீ செய்யும்போது மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை நீ கண்டுக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. மற்றவர்களிடம் நீ வெளிப்படுத்தும் சொற்கள் எப்போதும் யார் மனசும் நோகும்படி இல்லாத அளவுக்கு பார்த்து கவனமாக பேசு. உன் வாழ்க்கைக்கான பாதையை உயர்வான வெற்றி பாதையாக ஆக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். பல அவமானங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் பார்த்தனே, இப்போது உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு. மனிதனுக்கு தினம் அன்றாடமாக இருக்கக்கூடியது பணப்பிரச்சனை. காசு கஷ்டமும் மன கஷ்டமும் சேர்ந்து உன்னை பாடாப்படுத்துறதை பொறுக்க முடியாமல் தான் உனக்கு கை கொடுத்து காப்பாற்ற இந்த வராகி அம்மா அவசரமாக ஓடி வந்தேன். உன் மனசில் எதுக்காக நீ இவ்வளவு போராட்டத்தை அனுபவிக்கிற, இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ வருத்தப்படுறனே எனக்கு புரியலை. நீ விரும்புவதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். இப்போதைக்கு நீ ஆசைப்பட்டதை உடனே உன் கைகளில் சேர்த்துட்டேனா அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன விளைவுகளை நீ சந்திப்பேன்னு உனக்கு தெரியாது. அனைத்தையும் புரிந்ததால் தான் உனக்காக சில விஷயங்களை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஆசைப்படுறன்றதுக்காக இப்போது அதை நான் செஞ்சுட்டேனா நாளைக்கு வரக்கூடிய வருங்காலங்கிறது உனக்கு வருத்தப்படும் காலமாக இருந்திடும் அல்லவா? என் பிள்ளையான நீ வருங்காலத்தில் கஷ்டப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் எண்ணத்தோட உனக்கான நல்லது செய்கிறதுக்காக ஓடி வந்தேன். உன்னுடைய வறுமை நிலையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செய்ய நினைக்கிற மனிதர்களை விட உன்னை உதைக்க நினைப்பவர்களும் உன்னை கீழே தள்ளி தோற்கடிக்க நினைப்பவர்களும் தான் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. போட்டி பொறாமை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச இந்த கலியுக காலத்தில் நீதான் எல்லாத்தையும் சரி செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட புத்திசாலித்தனத்தோட உன் வாழ்க்கையை வாழணும். எந்த நிலையிலும் நீ சோர்ந்து போகிடக்கூடாதுன்னு தான் உன்னை கை கொடுத்து காப்பாற்ற நான் வந்திருக்கேன். நிறைவேறாத ஆசைகளையெல்லாம் நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே உன் நிம்மதியை இழப்பதை விட என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக இரு. உனக்கான ஆசைகளை கூடிய சீக்கிரம் நான் நடத்த தான் போகிறேன். நேற்று வரை நடக்காதது இன்னைக்கும் நடக்காதது நாளை நிச்சயமாக நடக்கும்னு நம்பு. நீ வற்புறுத்தி என்கிட்ட கேட்குறேன்றதுக்காக நான் அதை உடனே உனக்கு கொடுத்துட்டா உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறாது என் சொல்லவே. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எதை எப்படி சரி செய்யணுமோ யார் மூலமாக சரி செய்யணுமோ எல்லாத்தையுமே சரி செஞ்சு நீ சந்தோஷமாக வாழும்படி நான் வழிகாட்டுவேன். நீ தப்பான வழியில் போகிறதுக்கும் தவறுகள் செய்கிறதுக்கும் உனக்கு துணையாக பல பேர் வந்து உதவி செய்வாங்க. ஆனால் தவறான விஷயத்திலிருந்து மீண்டு வருவதற்கு நீயாக தான் உன்னுடைய அறிவையும் மனசையும் பக்குவப்படுத்தி உதவி செஞ்சு உன்னால் வெளியே வர முடியும். எப்போதுமே தெளிவான பிள்ளையாக புத்திசாலித்தனத்தோட அறிவோடு யோசிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. அதிகமாக பேசி அவதிப்படுறதை விட அமைதியாக இருந்து நிம்மதியை பெற முயற்சிப்பது தானே உன் வாழ்க்கைக்கு நல்லது. பல முறை ஜெயிச்சிட்டவன் ஒரே ஒரு முறை தோற்று போனானா அது ஆச்சரியம். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் பல கஷ்டங்களை பார்த்துட்ட, பல முறை தோற்று போயிட்ட. இந்த முறை நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வச்சு சரித்திரத்தில் பேசும்படி செய்ய தான் போகிறேன். இனி எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் நீ எதற்காகவும் தோற்று போக மாட்டாய் செல்லமே. கடல் அலைகளை சமாளிக்கும் மீன்களுக்கு மீனவன் போடும் வலைகளை எதிர்கொள்ள தெரியாமல் மாட்டிக்கிட்டு உயிரை விடுது. நீயும் அப்படி பெரிய பெரிய பிரச்சனைகளையெல்லாம் சமாளிச்சிடுற. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்கிற ஆறுதல் சொல்கிற. ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது சின்ன பிரச்சனையை கூட பெருசாக பூதாகரமாக யோசிச்சு ஏன் வருத்தப்படுறனே எனக்கு தெரியலை. எப்போதுமே உன்னுடைய பிரச்சனைகளை நீ சரி செய்ய பாரு. இல்லை முடியலைன்னு தோன்ற பட்சத்தில் அதை முழுவதுமாக சரி செய்யக்கூடிய பொறுப்பை இந்த வராகி அம்மாட்ட விட்டுடு. எப்போவுமே அடுத்தவங்க மேலே பழி போடுறது ரொம்ப சுலபம்னு நினச்சி தானே எல்லாரும் உன் மேலே பழி போட்டுட்டு அடுத்தவங்களை நல்லவங்க போல் காட்டிக்கிட்டு திரியிறாங்க. அதே பழியை அவங்க மேலே போட்டால் அவங்களுக்கு அது எவ்வளோ வலியையும் வேதனையும் தருங்கிறத நான் கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு உணர்த்த தான் போகிறேன்.
நீ நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் எல்லாம் வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீனா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த உனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு தெரிய வரும். மலைப்பாதையை நெருங்கக்கு 100 மீட்டர் இருக்குன்னா நீ 90 மீட்டர் கடந்து வந்துட்ட. இப்போது அந்த வெற்றி மலைப்பாதைக்கு இன்னும் சிறிது தூரமே இருக்கும் நேரத்தில் அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கிற? நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். இன்னும் முன்னேறிப்போ. நீ நினச்சதை விட உயர்வான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். அடுத்தவங்களை எதிர்த்து வாழ்வது கூட எளிது. ஆனால் யாரையும் எதிர்பார்த்து வாழ்வது தானே இங்கு கஷ்டமாக இருக்கு. நீ எப்பவும் யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்த்து வாழ நினைக்காத. நல்ல எண்ணத்தோட எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற அந்த சிந்தனையோட நல்ல செயல்களை செஞ்சுட்டு உன்னால் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சி பேசும்போது கூட வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளணும். இல்லைனா அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் நல்லது செய்கிறேன்னு போய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளையே சிலர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள கேலி பண்ணது போலவும் குற்றம் சாட்டினது போலவும் குத்தி காட்டி பேசிட்டனும் உண்மையதையே பழி போடவும் வாய்ப்புகள் இருக்கிறது என் செல்லமே. அதனால தான் எப்போவுமே எந்த இடத்துலையும் கவனமாக பார்த்து பேசுன்னு சொல்கிறேன். கெட்டது செய்கிறவனை விட நல்லது நினச்சி நல்லது செய்யும்போது தான் நீ பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். எப்போவுமே யாருக்கு எந்த இடத்துல எப்படி பதில் சொல்லணுமோ அதை சொல்லிடணும். அதை விட்டுட்டு அப்புறமா பேசிக்கலான்னு நினச்சினா அதற்கு உனக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடும். நீ இந்த உலகத்தில் வாழும்போது பணம் காசு மரியாதைன்னு வாழ்வது போல நல்ல குணங்களையும் செஞ்சு நல்ல குணங்களையும் நல்ல செயல்களையும் செஞ்சு நல்ல பிள்ளையாகவும் வாழ தயாராக என் செல்லமே. இந்த உலகத்தில் எந்த உறவுமே கடைசி வரைக்கும் உனக்கு நிலைக்க போகிறதில்ல. நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருந்து உன்னை ஜெயிக்காம விடப்போறதும் இல்லை. நீ அமைதியோடு வாழ்க்கையை உயர்வாய் வாழத்தான் போகிறாய். யாருக்காவது உடல்நல சரியில்லை, யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்கள முதல்ல தேடி போய் ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளையாக அன்பான பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. பகைவனே படுக்கையில் இருந்தாலும் உடல் நலம் இல்லாமல் இருந்தால் போய் விசாரிச்சு தான் ஆகணும். எதிரியே உன் வீட்டுக்கு வந்தாலும் வாங்க உட்காருங்கன்னு உபசரிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தாதான் அது எனக்கு மரியாதை. அப்போது தானே நான் உன்னை நல்லா வளர்த்துருக்கேன்னு அர்த்தம். நான் தினமும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறதும் கெட்ட விஷயங்களை விட்டு விலகுன்னு சொல்கிறதும் உன் நன்மைக்காக தானே புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் சில விஷயங்களின் மதிப்பு உனக்கு உடனே புரியதில்ல. பல நேரங்களில் இல்லாததை நினச்சி தானே உன் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கு. எதுக்காக அது உன்கிட்ட இல்லை, நீ நினச்சி கேட்டும் எதுக்காக நான் சில விஷயங்களை உனக்கு கொடுக்கலன்ற உண்மைகளை சீக்கிரமே நீ புரிஞ்சுக்கிட்டு அதற்காக எனக்கு நன்றியும் சொல்ல தான் போகிற. இந்த பிரபஞ்சத்தில் நான் உனக்கு கொடுத்த எல்லாமே விலைமதிப்பற்ற சொத்துக்கள் தான். நீ நல்லா வாழுவ. அதுவும் நீ நினச்சதை விட சிறப்பாக நானே உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. நாளைக்கு எல்லாமே நல்லபடியாக மாறிடும் நீ நினைக்கிறது நம்பிக்கை. அப்படி மாறலைனாலும் எல்லாத்தையும் சமாளித்து என்னால் சந்தோஷமாக வாழ முடியும் நினைக்கிற பற்றியா, அதுதான் தன்னம்பிக்கை. அப்படி தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலும் தோற்க விட மாட்டேன். நிச்சயமாக நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் நான் வழிகாட்டுவேன் என் செல்லமே. எதுவுமே நிலச்சி நிற்காத பூமியில் இங்கே இருக்க மனிதர்கள் என்னவோ 1000 வருஷம் வாழ போகிற மாதிரி தப்பெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப தைரியமாக நம்ம நினச்சி வாழ போகிறோங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மனிதர்களுடைய அறியாமை என்னன்னு நான் சொல்லுவேன். வாழ போகிறது என்னவோ 100 வருஷத்துக்கும் குறைவு. ஆனால் கொஞ்சம் காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சுன்னா இந்த மனிதர்கள் ஆடும் ஆட்டத்தை என்னால் பார்க்கவும் முடியலை, பொறுக்கவும் முடியலை. அடுத்தவனுக்கு கெடுதல் செஞ்சுட்டு அடுத்தவனை கஷ்டப்படுத்திட்டு இந்த உலகத்தில் யாராவது சந்தோஷமாக வாழதான் முடியுமா? அல்லது நான் வாழத்தான் விட்டுடுவேனா? இன்னைக்கு வேணும்னா உன்னுடைய உண்மையான அன்பை அலட்சியம் செய்யக்கூடிய மனிதர்களும் உன்னை தப்பாக நினைக்கிறவங்களும் தவறாக செயல் செய்வர்களும் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இதே உன்னுடைய அன்பு கிடைக்காதான்னு இயங்கக்கூடிய அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் நான் நிச்சயமாக மாற்றுவேன். அது மட்டுமல்ல, உனக்கான நல்லதையும் இந்த வராகி அம்மா செய்தே தீருவேனேன் செல்லமே. நீ பொறுமையாக காத்திரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். எப்போவுமே உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளிலும் நேரத்தை வீணாக்க முயற்சி செய்யாதே. நீ நேரத்தை வீணாக்கும் போது அங்கு வீணாகிற ஒவ்வொரு நிமிஷமும்
உன் வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய காலங்கள், கடந்து காலத்தை நீ கஷ்டமாக வீணாக்கிட்டினா உன் எதிர்காலம் எப்படி ஒளி மிகுந்ததாக இருக்கும்? எப்போவுமே என் வாழ்க்கையில் எதிர்காலம் நல்லா இருக்கணும், வருங்காலம் வசந்தமாகணும்னு ஆசையெல்லாம் உனக்கு இருக்குது. ஆனால் அதுக்காக நீ என்ன முயற்சி செஞ்சுருக்கன்னு யோசிச்சு பாரு. உன் பாதையை நீ சிறப்பாக வச்சுக்கிட்டாதானே, உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக சிந்திச்சு சிறப்பாக வாழ நினச்சாதானே வாழ்க்கை உயரும். உன்னை விமர்சிக்கிறவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கை விமரிசையாக வாழ தயாராகு. நல்லதே நான் உனக்கு நடத்துவேன்.